பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட்ஸ் ஒவ்வொருத்தரா கோமால இருந்து வெளியில வர்றத நம்மளால பார்க்க முடிகிறது. எனக்கு நன்றாக ஞாபகத்துல இருக்கு. கானா வினோத் பிக் பாஸ் வீட்டை விட்டு பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் ரெட் கார்டை வாங்கி கொண்டு வெளியே வரும்போது கமருதீனை கூப்பிட்டு, டேய் பார்த்து சூதானமா இருடா, அவள்கிட்ட கல்யாணம் பண்ணிட போற அப்படின்னு கமருதீன் கிட்ட பார்வதி கூட தயவு செஞ்சு சேர்ந்துராத அப்படின்னு சொல்லி கானா வினோத் கமருதீனை வெளில அனுப்பி விட்டுருப்பாரு. ஆனால் கமருதீன் வெளியில் வந்து பார்வதியோட சேர்ந்து தான் இருக்கிறாரு, சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறாரு. பார்வதியுடைய ஃபேன்ஸ்மேட்டில் கூட கமருதீன் பார்வதி 2 பேரும் ஒன்றா நின்று சும்மா கலக்குன்னு கலக்கியிருப்பாங்க. கானா வினோத்துக்கு பல விஷயங்கள் இப்போ தான் புரிய வந்திருக்கு. அந்த புரிய வந்ததுக்கப்புறம் கானா வினோத் கொடுக்கக்கூடிய பேட்டியில் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கி சாண்ட்ராவை விட்டு கிளின்னு கிளிக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்படி தான் பார்வதி மட்டும் சபரி மேட்டரில் நல்லா தெரியும் உங்களுக்கு. சபரியோட கேப்டன்சி டாஸ்கில் பார்வதியை அடித்து கண்ணை நல்லா இவ்வளோ பெருசுக்கு பணியார மாதிரி வீங்க வச்சுருவான். அவன் அடித்தது மட்டும் இல்லாமல் பணியார மாதிரி கண்ணை வீங்க விட்டது மட்டும் இல்லாமல் பார்வதியை ஒரு தடவை இல்லை 2 தடவை இல்லை 14 தடவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருப்பான். பார்வதி மட்டும் சாண்ட்ரா மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டிருந்துச்சு அப்படின்னா சபரிக்கு ரெட் கார்டை கொடுத்து அமுச்சிருப்பாங்களா அப்படின்ற லாஜிக்கான கொஸ்டினை கானா வினோத் முன் வச்சு பேசியிருக்கிறது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. ஏன் அப்படின்னா சாண்ட்ரா பார்வதி கமருதீன் பண்ணப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதை பார்வதி சபரியை நோக்கி பண்ணி இருந்தா சபரி பிக் பாஸ் வீட்டை விட்டு ரெட் கார்டை வாங்கி கொண்டு எப்பயோ வெளியேறி இருக்க வேண்டியவன். ஆனால் அதை ஸ்போர்ட்டிவாக பார்வதி இட்ஸ் ஆல் இன் த கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டதுனால சபரி டாப் 2ல எப்படி ரன்னராக வந்தான் அப்படிங்கிறது தான் வரலாறு. கமருதீனும் பார்வதியும் ரெட் கார்டை வாங்கி கொண்டு வெளியேறிய பொழுது கமருதீன்கிட்ட வந்து அவளை கல்யாணம் பண்ணி தொலைச்சிட போற அப்படின்னு பேசின கானா வினோத்துக்கு இப்போ தான் பல விஷயங்கள் புரிய வர ஆரம்பிச்சிருக்கு. ஆகா, இந்த அம்மாவுடைய தத்ரூபமான ஆஸ்கர் லெவல் நடிப்பை நம்பி நம்ம ஏமாந்துட்டமேடா, இதே பார்வதியை நம்ம காரி துப்பிட்டோமே, பார்வதி ரெட் கார்டு வாங்கிட்டு போகிறதுக்கு நாள் நம்ம பார்வதியோட சண்டை போட்டுட்டோமே அப்படின்னு கண்டிப்பாக கானா வினோத் வருத்தப்பட்டிருப்பான். கானா வினோத்துக்கு உள்ளேயே டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. சாண்ட்ரா ஏதோ ஒன்று தப்பா இருக்கே, உங்க மாதிரிலாம் எனக்கு வந்து பயப்பட தெரியாது, உங்க மாதிரிலாம் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு பல இடங்கள்ல கானா வினோத் நோஸ் கட் பண்ணி விட்டுருப்பான். உள்ளேயே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகத்தை வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஆஹா, இப்படி தத்ரூபமான நடிப்பை நடிச்சு சண்டாளப்பாவி நம்ம இருக்கிற எல்லாரையும் ஏமாத்தி விட்டாலையா, நம்மளும் ஏமாந்துட்டோமே அப்படின்னு கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாரு. அந்த வருத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்போ ஒவ்வொரு இன்டர்வியூலையுமே சாண்ட்ராவுடைய நடிப்பை பற்றி கானா வினோத் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பக்கம் கானா வினோத் நட்டிப்பு அரக்கி சாண்ட்ராவை இன்டர்வியூல கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்க, நடிப்பே அரக்கி சாண்ட்ராவும் சாண்ட்ராவுடைய கணவனான பிரஜனும் உட்காந்து ஃபேன்ஸ் மீட்டுங்கிற பேரில் இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸ் மேலேயுமே வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா சொல்றாங்க, ரெட் கார்டு வந்து அவங்க வாங்கிட்டு போகும்போது அவங்க 2 பேருக்கும் தானே எதிர்ப்பாக இருந்தாங்க மக்கள், அதப்படி ஒரே நாளில் வந்து ஒட்டுமொத்த மக்களும் எனக்கு எதிராக மாறினாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாண்ட்ரா, மக்கள் உன்னுடைய நடிப்பை நம்பல. நீ கமருதீன் ஆஃப் பாயில் போட்டு சாப்பிடலான்னு போனவனை பார்த்து நீ பண்ண ஆஸ்கர் லெவல் நடிப்பு, ராட்சசன் படத்தில் வர அந்த வில்லனை பார்க்கும்போது அந்த குழந்தைங்கள்லாம் எப்படி அலறுவாங்க, ஐயோ நான் போகமாட்டேன் அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்ற அளவுக்கு கமருதீனை பார்த்து அப்படின்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்வதி கிச்சன் ஏரியாவில் உலாத்திக்கிட்டு இருக்கப்போ அதை பார்த்து நீ பாத்ரூம்குள்ளே ஓடி போய் பாத்ரூம்ல இருந்து உன்னை கூட்டிகிட்டு வரப்ப நான் வரமாட்டேன் வந்தால் பார்வை என்ன அடிப்பா, ஐயோ நான் வரமாட்டேன் அப்படின்ற அளவுக்கு நீ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை வெளியில் வந்து கானா வினோத் மற்ற கண்டஸ்டண்ட்டும் பார்த்துருப்பாங்க தானே சாண்ட்ரா. உன் கூட 100 நாள் உள்ளவே இருந்தவங்களுக்கு தெரியாதா நீ எந்த இடத்துல நடிப்ப, எந்த இடத்துல ஊரை ஏமாத்துவன்னு? அவங்க எங்களை விட பெட்டராக புரிஞ்சு வச்சுருப்பாங்க. பிகாஸ் ஒன்று அருகில் இருந்து பார்த்தவர்கள். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ஆனால் சாண்ட்ரா அக்கா உருட்டுச்சு பாருங்க, உருட்டு. நானும் பிரஜனும் 2 வருஷமாக லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் 19 வருஷமாக கூட வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம். மானாமுள்ள பையன் இன்னு மதுரையில் கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, பிரஜன மாயவரத்தில் கேட்டாக. அது மாதிரி பிரஜனோட நடிக்கணும் அப்படின்னு அவ்வளோ அழகான பெண்கள் ஏங்கி கொண்டு இருந்த வேலையில் திவ்யாவோடலாம் நான் வந்து பிரஜனை சேர்த்து வச்சு பேசுவோனா என்னங்க நீங்கள் அப்படின்னு அக்கா பேசின பேச்சு சமூக ஊடகங்களில் பலராலும்
காரி துப்பப்படுகிறது. சாண்ட்ரா, நீ வந்து உன் புருஷன் வந்து பெரிய ஆணழகன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப்லாம் குடுக்காத. அது ஒரு 50 வயசான அங்கிள் பீஸு அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. இது நம்மளுடைய கருத்து இல்ல. சீசன் 7 உடைய நம்மளுடைய ஃபேவரைட் கண்டஸ்டன்ட்டான மாயா, பூர்ணிமா. அதாவது இந்த சீசன்ல 2 பேருக்கு ரெட் கார்டு குடுத்தது ரொம்ப தவறுங்க. பார்வதிக்கு என்னதான் இருந்தாலும் ரெட் கார்டு குடுத்தது தப்பு. ஆனா சீசன் 7ல ஒருத்தனுக்கு குடுத்தாங்கல்ல, அது 100% இல்ல 200% ரைட்டு அப்படின்னு மாயாவும் பூர்ணிமாவும் இன்னைக்கு மாயாவோட சேனல்ல உட்காந்து பேசி வச்சிருக்குங்க. இந்த சீசன்லயே பார்வதி கமருதீன் மேல தவறே இல்ல அப்படின்லாம் நான்லாம் பேசல. பார்வதி கமருதீன் மேல 50% தப்பு இருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 50% சாண்ட்ராவுடைய தத்ரூப நடிப்பு தான் அவங்க 2 பேருக்கும் ரெட் கார்டை வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு தான் நான் வந்து என்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தேன். ஆனால் பிரதீப் ஆண்டனி விஷயத்தில் நடந்ததே வேற. நீங்கள் 2 பேரும் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பெண்களையுமே மூளை சலவை செய்து பிரதீப் ஆண்டனிக்கு எதிராக கொம்பு சீவி விட்டு ரெட் கார்டை எடுக்க வச்சிங்க. அதுக்கு நீங்கள் ஒரு 4 நாளாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன அட்டூழியம் பண்ணீங்க, அக்கிரமம் பண்ணீங்க, யாரெல்லாம் மூளை சலவை செய்தீங்க அப்படிங்கன்னு ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் உங்களை சீசன் 7லயே காரி துப்பியிருக்காங்க. அப்போ ஏற்பட்ட டேமேஜை இப்போ சரி பண்ணிக்கிறதுக்கு மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து யூடியூப் சேனலில் உட்காந்து இந்த சீசனில் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு. ஆனால் சீசன் 7ல் பிரதீப் ஆண்டனின்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு இந்த மஞ்சுளா டீச்சர்ன்ற கெட்டப்பில் போட்டுக்கிட்டு இந்த மாயா பேசுது பாருங்க. அவனுக்கு கொடுத்தது 100க்கு 200% வந்து கரெக்டு. இந்த சீசனில் வந்து கொடுத்தது தப்பு அப்படின்னு 2 பேரும் ஏற்பட்ட டேமேஜை உட்காந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. பிக் பாஸ் பிளாட்ஃபார்மில் ஹேட்டட் கண்டஸ்டன்ஸ், ஒட்டுமொத்த பிக் பாஸ் ரசிகர்களாலே அதிக வெறுக்கப்படக்கூடிய நபர் அப்படின்னா நிறைய பேர் ஜூலியை சொல்லுவாங்க. ஆனால் அதில் எனக்கு மாற்று கருத்து இருக்குது. எனக்கு இருக்கக்கூடிய டாப் 2 பேர், ஒன்று மாயா, இன்னொன்று பூர்ணிமா. இவங்க 2 பேருக்கு மிகப்பெரிய அளவில் ஹேட்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. மாயா, பூர்ணிமா, நீங்கள் வைக்கக்கூடிய உங்களை எல்லாரும் மறந்துட்டாங்க. நம்ம 2 பேரும் அப்படியே போகிற போக்கில் யூடியூப்பில் பேசிட்டு போயிடலாம் பிரதீப் ஆண்டனிக்கு எதிராக. நம்மளை எவனும் எதிர்த்து வீடியோ போட மாட்டான். எல்லாம் வந்து இந்த ரெட் கார்டு விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம என்ன வேணால் உருட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. என்னை போன்ற நபர்கள் நீங்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் பண்ணக்கூடிய கேவலமான வேலைகளை பார்த்து எச்சியை காரி துப்புறதுக்காக மக்கள் வந்து எச்சியை வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வடிவேல் காமெடியில் சென்டரில் நிற்க வச்சு சுற்றி நின்று 1 2 3 சொல்லி காரி துப்புவாங்கல்ல வடிவேல. இவ்வளோ எச்சியை எங்கடா ஸ்டாக் வச்சுருந்தீங்க, 1 2 3 2 அப்படின்வாங்கல்ல. அது மாதிரி சீசன் 7ல் தப்பே பண்ணாத பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்ததுக்கு மக்கள் உங்களை சீசன் 7லேயே காரி துப்பிட்டாங்க. இப்போ வந்துக்கிட்டு அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறேங்கிற பேரில் மறுபடியும் மக்களை எச்சியை காரி துப்ப வச்சிடாதீங்க அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைச்சு இந்த வீடியோவை முடிச்சுக்கிட்டா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கானா வினோத் பார்வதி விஷயத்தில் சாண்ட்ரா வந்து தத்ரூபமாக நடித்து தான் ரெட் கார்டுன்ற விஷயத்த வாங்கி கொடுத்துருக்குறாங்க. பார்வதி நினச்சிருந்தா சபரிக்கு ரெட் கார்டை வாங்கி கொடுத்துருக்க முடியும். ஆனால் பார்வதி ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு கடந்து போயிட்டா அப்படின்ற கருத்தை சொன்னதை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.